2005ஆம் ஆண்டு நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கியதுமே தேமுதிகவின் கோட்டை என அழைக்கப்பட்ட விருதாச்சலம் தொகுதியின் கள நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். திமுக கூட்டணியில் முதல் முறையாக தேமுதிக இணைந்த நிலையில் பிரேமலதா சட்டசபை உறுப்பினராவாரா? விருதாச்சலம் சட்டசபை தொகுதியின் முதல் தேர்தல் 1952இல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் கதிரவேலு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1957இல் நடந்த தேர்தலில் எம். செல்வராஜ் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1962 மற்றும் 1967 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற அடுத்தடுத்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் ஜி. பூவராகவன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக இருந்தார். பின்னர் 1971இல் திமுக முதன்முதலாக இத்தொகுதியை கைப்பற்றியது. அக்கட்சியின் சார்பில் எம். செல்வராஜ் வெற்றி பெற்றார். அதிமுக உதயமான பிறகு 1977இல் நடந்த தேர்தலில் அக்கட்சியை சேர்ந்த சி. ராமசாமி வெற்றி வாகை சூடினார். அதன் பிறகு 1980 மற்றும் 84 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆர். தியாகராஜன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றார். 1989இல் அதிமுகவின் ஜி. புவனேஸ்வரி வெற்றி பெற்ற நிலையில் 1991இல் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் ஆர். தியாகராஜன் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996இல் திமுகவின் குழந்தை தமிழரசன் வெற்றி பெற்றார். 2001இல் பாமக இந்த தொகுதியை கைப்பற்றியது. அக்கட்சியின் சார்பில் ஆர். கோவிந்தசாமி வெற்றி பெற்றார். இத்தொகுதியின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பம் 2006இல் ஏற்பட்டது. தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் தனது கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இதுவாகும். அவரை தொடர்ந்து 2011இலும் தேமுதிகவை சேர்ந்த வி. முத்துக்குமார் வெற்றி பெற்று தேமுதிகவின் கோட்டையாக மாற்றினார். 2016இல் நடந்த தேர்தலில் அதிமுகவின் வி. கலைச்செல்வன் வெற்றி பெற்றார். இறுதியாக 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஆர். ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று தற்போது இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். இந்த தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிட்டது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் தோல்வியடைந்தார். முதல் 2 இடங்களை பெற்ற வாக்காளர்களில் 50% வாக்குகளை கூட இவர் பெறவில்லை.